இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து சமீபத்தில் எங்கள் பயனூர் இடத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசாணை பிறப்பித்து வீடு கட்டுறதுக்காக அரசாணை கட்டுறதுக்கு நன்றி தெரிவிக்கும் சந்திப்பாக இது சொல்கிறோம். அந்த அறிக்கையை படிக்கிறேன். தமிழ் திரைப்படத்துறையில் உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், சின்னத்திரை கூட்டமைப்பு ஆகிய அனைத்து சங்கங்களின் உறுப்பினர்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக்கொள்ள கடந்த 2010ஆம் ஆண்டு அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட பயனூரில் 100 ஏக்கர் நிலம் வழங்கினார். அந்த இடத்தின் அரசாணை கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் காலாவதியாகிவிட்டு புதுப்பிக்கப்படாமல் இருந்தது. அந்த அரசாணையை புதுப்பித்து தர வேண்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அந்த கோரிக்கையை கனிவுடன் ஆராய்ந்து தமிழ் திரைத்துறையில் உள்ள நலிந்த தயாரிப்பாளர்கள் மற்றும் எண்ணற்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திட தாய்லாந்துடன் பரிசீலனை செய்து மேற்படி இடத்தினை அரசாணையை புதுப்பித்து ஏற்கனவே இருந்தது போலவே புதுப்பித்து தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ் திரை உலகின் வாழ்வில் விளக்கேற்றியுள்ளார். அரசாணை புதுப்பித்து உறுதுணையாக இருந்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், மாண்புமிகு செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு. பே. சாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் கடந்த காலத்தில் மேற்படி இடத்தினை பெற்றுத்தர பெரும் உறுதுணையாக இருந்த அமரர் திரு ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் திரு வி. குகநாதன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வகையில் பயனூரில் 150 கோடி மதிப்புள்ள இடத்தினை தமிழ் திரையுலகினர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிக்கொள்ள வழங்கிய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அந்த இடத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி திரைத்துறை நகரம் என்ற நுழைவாயில் வரவேற்பு வளைவில் செயற்பலகை அமைக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அந்த குடியிருப்பு வளாகத்தில் உள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முழு திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட உள்ளது. அந்த முழு திருவுருவச் சிலையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி திரு மு. க. ஸ்டாலின் அவர்களின் திருங்கரங்களால் திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் சார்பாக மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிறிய முதலீட்டு திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மிகவும் போராடி வெளியிட்ட பின்னர் ஒன்றிய அரசின் விதித்தின் 18% GST வரியால் திரையரங்குகளில் வரும் வருமானம் கூட வருவதில்லை. மேலும் தமிழ்நாடு அரசு விதித்துள்ள உள்ளூர் சேவை கட்டணம் 8% கூடுதல் சுமையாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு விதித்திருக்கும் உள்ளூர் சேவை கட்டணங்கள் 8%னை மற்றும் நீக்கி அரசாணை பிறப்பிக்க உதவிட செய்திட வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கையை வைத்துள்ளோம். இது குறித்து பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதனை பரிசீலனை செய்வதாக துணை முதலமைச்சர் அவர்கள் செய்வதாக தெரிவித்துள்ளார். அதற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கமலஹாசன் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு இது நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் பெப்சியுடன் சில விஷயங்கள் தயாரிப்பாளர்களும் தொழிலாளர்களும் பேசிக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில அறிக்கைகள் பெப்சி சைடாக சொன்னது. எங்கள் தயாரிப்பாளர்கள் சார்பாக நாங்கள் அதுக்கு எதுவும் பதில் சொல்லவில்லை. இப்போது அதுக்குள்ள ஒரு பத்திரிகை செய்தி பெப்சி சம்பந்தமான விஷயங்கள் அதையும் இந்த பத்திரிகை சந்திப்பு சார்பாக சொல்ல விரும்புகிறோம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் 22/2/2025 தேதியிட்ட பத்திரிகை செய்தி ஊடகங்களின் வாயிலாக எங்களுக்கு தெரிய வந்தது. அதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினை பற்றி அவதூறாக செய்தி வெளியிட்டுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும்.
தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் காலங்காலமாக இருந்து வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றுதான் சம்மேளனத்திடம் பலமுறை கேட்டுக்கொண்டுள்ளோம். அதனை நடைமுறைப்படுத்தாமல் தனிச்சையாக தொழிலாளருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என தயாரிப்பாளர்கள் சங்கம் பலமுறை எங்களுக்கு தங்களது நிர்வாகத்திற்கு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் தற்போது தாங்கள் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளீர்கள். பொதுவாக எந்த ஒரு தயாரிப்பாளர்கள் திரைப்படத்தினை படப்பிடிப்பு நிறுத்தக்கூடாது என்பதுதான் நம் இருவருக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் உள்ள முக்கிய ஷரத்தாகும். மேலும் எந்த ஒரு படப்பிடிப்பு நடந்தாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பரிந்துரை கடிதம் பெற்ற பின்னரே தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் படப்பிடிப்புக்கு செல்லும் என இரு தரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் தொழிலாளர்கள் சம்மேளனம் அதனை நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருந்து வந்தது. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் தயாரிப்பாளர் சங்கம் தொழிலாளர் சம்மேளனத்திடம் பலமுறை வலியுறுத்தியுள்ளது. மேலும் சங்க செயற்குழுவில் எடுத்த முடிவினை செயல்படுத்துவதே நிர்வாகிகளின் செயற்குழு உறுப்பினர்களின் கடமையாகும். அவ்வகையில் எங்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் செயற்குழுவில் எடுத்த தீர்மானத்தை அமுல்படுத்தினார்கள். அதனால் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவார்கள் என தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவர்களிடம் தெரிவித்து அதற்கு தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஒப்புக்கொண்டார் என்ற பொய்யான செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளீர்கள். இந்த விஷயம் குறித்து எங்களது சங்க தலைவருக்கோ செயற்குழு உறுப்பினர்களுக்கோ எந்தவித உடன்பாடும் இல்லை என்பதே உண்மையான விஷயமாகும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் மட்டுமே தான். அதனை ஒருபோதும் எங்களால் விட்டுத்தர முடியாது. இது மாதிரியான உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதையும் தொழிலாளர்கள் சம்மேளனம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் காலங்காலமாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் மட்டுமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவார்கள். அதனை மாற்றி வேறொரு சங்கமும் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவார்கள் என்ற பத்திரிகை செய்தி வெளியிடுவதை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் தற்போதுள்ள சூழ்நிலையை தொழிலாளர் சம்மேளனம் புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் திரைத்துறை வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு விஷயங்கள் பெப்சி விஷயமாக நம்ம ரெண்டு விஷயத்தையும் பத்திரிகை வாயிலாக நம்ம தெரிவிக்கணும்னு வச்சுக்கலாம் சார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க. நீங்க பெப்சி அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு தொடங்க போறதா சொல்லியிருந்தீங்க. இதை எப்போ அதான் சார், சில விஷயங்கள் ஒரு கட்டத்தை மீற போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் பல வருஷங்களாக தொழிலாளர் அமைப்புடன் தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து வேலை செஞ்சுருக்கு. அதுலேயும் 22,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறது அதுங்கிறது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் வந்தது. ஆனால் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் டைவர்ஸுங்கிறது ஒரு போர்ஷன் வந்தாலும் மறுபடியும் சேர்ந்து ஒரு வாய்ப்புகள் இருக்க மாதிரி இதை நம்ம பேசலாம்ங்கிறது முடிவு கேட்டிருக்கோம். 2 பேரும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம இப்போ படித்தோம் பார்த்தீங்களா சார். அந்த மாதிரி அவங்க தயாரிப்பாளர் சங்கத்துடன் எப்பவும் போல் சேர்ந்து எங்களோட 1-to-1 இதை கடைபிடிக்கிற பட்சத்தில் இதை நம்ம கண்டினியூ பண்ண நாங்கள் நினைக்கிறோம் சார். சரி, இப்போ துணை முதலமைச்சர் சந்திச்சிங்க, நீங்களும் இருக்கீங்க, அவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சந்தித்தோம், நாங்கள் அதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்ககிட்ட அடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் திரும்ப கண்டனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ நீங்கள் வாசிச்சிங்க. அதில் கண்டனம்னு குறிப்பிடுறதும் திரும்ப இந்த மாதிரி தான் கடைப்பிடிக்கணும்னு பண்ணுறதும் என்னென்னா சார், கண்டனம்ங்கிறது என்னென்னா இன்னொரு சங்கம் கையெழுத்து போடலாங்கிற இதை அவர் சொல்லியிருக்காரதா அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அதை ஒருபோதும் நாங்கள் ஒத்துக்கலை. நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் தொழிலாளர் சம்மேளனம் அவங்களும் எங்கள்கிட்ட ஒரு மெம்பராக இருந்து போனவங்க தான். அதை இன்னொரு சங்கமாக இருக்கட்டும், வேறு இப்போது முன்னாடி இங்கே வர்த்தக சபை முன்னாடி இது இருந்தது. அதெல்லாம் தாண்டி வர்த்தக சபையும் அதே பெப்சி எல்லா இதுலேயும் தான் அவங்களும் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இது இருக்கும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்போடு சேர்ந்து இருக்கும். இன்னொரு சங்கம் தலையிடாமல் அது லோக்கலில் என்னென்ன இருக்குங்கிறது இது தாய் சங்கமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட இத்தனை வருஷமாக இருந்ததை இன்றைக்கி முடிக்க வேண்டாம். அதை இன்னொரு சங்கம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிக்கிறோங்க தான் சொல்கிறோமே தவிர வேறு அர்த்தமும் கிடையாது.
தயாரிப்பாளர் சங்கம் கண்டிப்பாக முடியாது சார். கண்டிப்பா அது முடியும். அது இன்னொருத்தர் வந்து நம்ம 1-to-1 வந்து வந்து காலங்காலமாக இருக்கிறத வந்து இன்னைக்கு நாங்கள் ஒன்றும் அகெயின்ஸ்டாலாம் பண்ணல. அந்த சங்கத்துக்கோ அகெயின்ஸ்டாக அதுவெல்லாம் நாங்கள் எங்கள் சங்கம் வந்து பண்ணலை. எல்லாருமே பணம் போட்டு முதலீடு செஞ்சு தயாரிக்கிறவங்க தான். அதை நிப்பாட்ட தொழில் முடக்கங்கிறது எங்கள் நிர்வாகத்தில் வந்து 100% கிடையாது. அதை வந்து என்றும் நாங்கள் தொழில் முடக்கத்தை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதனால் யாருடைய படத்தையும் நிப்பாட்டுறதோ இதுவோ கிடையாது. டிஸ்பியூட்ஸ் வர்றதை பேசி தீர்த்துக்கலாங்கிறதான் சொல்கிறோம். நடிகர் சங்கத்தோடு எங்களுக்கு பேசியிருந்தோம். அதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பேசி முடித்து வச்சுருக்கோம். ஸோ அதை பேசி முடிக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். மேக்ஸிமம் நாங்கள் எவ்வளோ தயாரிப்பாளர்கள் எப்போவுமே இறங்கி போகிறது தான். எல்லாமே எங்கள் பாதிப்புகள் எல்லாமே தயாரிப்பாளர்கள் தான். அப்போ இன்னொரு தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியை பாதிக்கும். அதனால் நாங்கள் அதை அலோவ் பண்ண மாட்டோம். சங்கமாக இன்னொருத்தரை அலோவ் பண்ண மாட்டோம் சார். இண்டிவிஜுவலாக யார் வேணாலும் இங்கே வந்து மெம்பர் ஆகிறாங்க போகிறாங்க, எல்லா லெட்டரும் கொடுக்குறோம், எல்லாமே இருக்கும். என்னென்னா இது எதுக்கு கொண்டு வந்தோன்னா வந்து நஷ்டம்ங்கிறது வந்து தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான். வேறு டெக்னீஷியனு அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பளம், என்ன சம்பளம்னா சம்பளம் பாக்கி தான் இருக்க தவிர சம்பளமே வராமல் இருந்ததாக கிடையாது, சரித்திரமே கிடையாது. பாக்கிங்கிறது வந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது சில தயாரிப்பாளர்களுக்கு. அதுவும் வந்து அவங்களுக்கு அதில் பெரிய பாதிப்பு பாக்கி தான் இருக்குது. அது என்றைக்காக இருந்தாலும் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சினிமா எடுக்கிறவங்க திருப்பி தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க தான் வருவாங்க, அது கிளியர் ஆகும். ஆனால் நஷ்டம்ங்கிறது வந்து என்றைக்குமே நஷ்டமாக தான் இருக்கும். அதுலேருந்து எந்திரிச்சு வர்றது எவ்வளோ கடினம் ஒருத்தர் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையே அப்படி தாங்கிற மாதிரி தான் திரைத்துறையும் அதே மாதிரி தான். அதில் வந்து நஷ்டமாச்சுன்னா, இண்டஸ்ட்ரிக்கு நஷ்டமாச்சுன்னா அது பெரிய பிரச்சனை வரும். அதை சரி செய்கிறதுக்காக தான் இந்த 1-to-1 ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தான் 1-to-1 வந்து கடிதம் வாங்கி. ஏன்னா இப்போ ரிலீஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பிப்ரவரிக்குள்ளே 50 படம், 10 படம் 8 படம்னு போகுது. இது ஒரு வரமுறைப்படுத்துறதுக்கு ஒரு லெட்டராக சென்சார் இது பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த 1-to-1 வந்து நாங்கள் பெப்சி கிட்ட சொன்னோம். ஏன்னா ஒரு படப்பிடிப்பு எங்கே நடக்குது என்னன்றது அவங்களோட தலையீடுக்குள்ளே யாரோட தயாரிப்பாளர்களோட இதுலேயும் தலையீடு இல்லை. அது ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, ஏன்னா அதை வந்து செயல்படுத்த தான் நாங்கள் பெப்சி கிட்ட கேட்குறோம். அதை தாண்டி வேறு எதுவுமே இன்னொரு தயாரிப்பை வந்து நாங்கள் தலையிடுவோம் போவோம் நாங்கள் அதை நிற்போம் அந்த இதுவே கிடையாது. இதுதான் வந்து அதோட விஷயம். இதை சொல்ல அவங்க இன்னொரு சங்கம் அவங்க வந்து லெட்டரை நம்மக்கிட்ட வாங்கணுங்கிற ஒரு போக்கில் இது நடந்தது. அது எல்லாமே கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கலாங்கிறது தான் சொல்லுவோம். என்கிட்ட வேலை செய்யுங்க, என்கிட்ட வேலை செய்யலாம், வேறு எங்கேயும் போய் வேலை செய்யக்கூடாது, அப்படி வேறு எங்கேயா வேலை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு முதலாளி மனப்பான்மை மாதிரி தெரியலையா? ஒரு 1-to-1 மாதிரி தெரியல, இது அப் அண்ட் டவுன் மாதிரி இருக்கு. இல்லை, அது அப்படி கிடையாது சார். நாங்கள் வந்து எங்ககிட்ட வேலை பண்ணால் யாரும் வேலை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு அறிக்கையிலையோ எங்கேயாவது பேசுனதில் சொன்னதாக இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக கிடையாது, வாய்ப்பே இல்லை. சொல்லவே இல்லையே. நாங்கள் 1-to-1 படி லெட்டரை வாங்கி ஒரு மானிட்டர் பண்ணி ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு வாங்குங்கன்னா வராதவங்கள நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எங்ககிட்ட வாங்கி தான் போங்கன்னு நாங்கள் இது வரைக்கும் சொல்லலை. இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு தொழிலாளர் அமைப்பிட்ட பேசணும். அவங்க வந்து சரின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எல்லாமே பேசணும். ஏன்னா இதில் வந்து சார் இன்றைக்கி காலகட்டங்கள்லேயும் சட்ட திட்டங்கள்லேயும் முதலாளித்துவங்கிறத வந்து நீங்கள் வார்த்தையை சொல்லிட்டீங்க. இங்கே இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து தொழிலாளர்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கு இருக்கிற ஒரு சுதந்திரங்களும் தயாரிப்பாளர்கள் கிடையாது. தயாரிப்பாளர்கள் பணம் போட்டதுக்கப்புறம் ஒரு சிக்கின ஆடு மாதிரி தான் இருக்கிறோம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எல்லாருமே சுதந்திரமாக ஏன்னா இது ஒரு நல்ல துறை. திரைத்துறைங்கிறது வந்து ஒரு அருமையான துறை, கிரியேட்டிவிட்டியான ஒரு இது. மீடியா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் சம்மந்தது ஒரு சினிமாவும் ஒரு பங்கு மீடியாக்குள்ளே. இந்த ஒரு இதில் ஒரு ரொம்ப அழுத்தத்தோடு ஒருத்தர் தயாரிக்கிறது வந்து பணம் போட்டு தயாரிக்கிறதுங்கிறத வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணணும் சார். அதுக்காக தான் நாங்கள் இந்த சின்ன சின்ன முன்னெடுப்புகள். யாரையும் போய் கட்டுப்படுத்தி நீ பணம் போடுறவங்கள போட்டு நீ இங்கே பணம் போடுறாங்க சொல்கிற உரிமை எங்களுக்கும் கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி நார்ம்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு வரையறுக்கிறதுக்காக இது செய்யப்பட்டோம். அதை கொஞ்சம் ஒத்துழைங்கன்னு சொன்னோம். அது கொஞ்சம் முரண்பாடுகள் போனதில் இந்த ஆச்சு. மறுபடியும் சரி பண்ணுவோங்கிறத பேசுகிறதுக்கு தான் சார். சொன்னதுனால 10 படங்கள் 8 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. சின்ன படங்கள் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன படம்னு ஒரு தொடங்கும் போதே தயாரிப்பாளர்லேருந்து விநியோகஸ்தர்லேருந்து ஒரு தியேட்டர் உரிமையான இந்த பப்ளிக்கு வர்றதுக்கு அந்த முன்னாடி ஸ்டெப்பு வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன பட்ஜெட் படங்க கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கோங்க, ஒரு சம்பளம் கம்மியாக வாங்கிக்கோங்க, ஒரு காசு கம்மி, இது எல்லாமே வருது. ஆனால் மக்கள் வந்து
ஒரு பெரிய படத்துக்கு கொடுக்குற அதே பணத்தை தான் கொடுக்குறோம். ஸோ சிறிய படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைத்து திரையிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இண்டஸ்ட்ரியிலேயே இருந்துட்டு அதற்கு தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணும்? ஏன்னா இது எல்லாமே கம்மியாயிருது. ஆனா மக்கள் மட்டும் என்னன்னா எதுவுமே தெரியாம படம் போய் பாக்குறாங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை. ஏன்னா நம்ம வந்து கண்டென்ட் குவாலிட்டியை வந்து நம்ம பண்றது மானிட்டரிங் பண்றதுக்கான ஒரு கமிட்டி இங்கே கிடையாது, நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் அந்த ஒரு கேம்பிளிங் எடுக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் தியேட்டருக்கு வந்து இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு குறையுது. ஒருவேளை டிக்கெட் விலை குறைச்சா அதுக்கான ஆதரவு பெருகும்னு இண்டஸ்ட்ரியிலே ஒரு டாக் இருக்கு. ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கு? சரியான கேள்வி இது. என்னென்னா சார், காலப்போக்கில் இன்றைக்கி நான் 2020 இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் போன இது தலைவராக இருந்த விஷாலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எஸ்ஓ எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எலெக்ஷனில் நின்று இந்த நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் கோவிடெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலாளர் அமைப்புக்கு கிட்டத்தட்ட 20% ஏற்றணும், 20% சம்பள உயர்வு கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். நாங்கள் அரசாங்கத்திட்டம் இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் எல்பிடி வரியை வந்து குறைக்க சொல்லி சிறு முதலீட்டு படங்களுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த டேக்ஸ் வந்து மக்கள்கிட்ட போகுது, மக்கள் மேலே தான் சுமைய இதாகுது. நீங்கள் சொல்கிற டிக்கெட்டு இது வந்து என்னென்னா இன்றைக்கி கரண்ட் வேலையிலேருந்து எல்லாமே தேட்டர் ரன் பண்ணுறதுக்கு அவங்களோட எக்ஸிபிட்டர்ஸ் இதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு செலவு இருக்குது. இது குறைக்கும் போது சிறு படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. ஏன்னா பெரிய படங்களுக்கு வர கூட்டங்கள் சிறு படங்கள் நல்லா இருக்க பட்சத்தில் கூட்டம் வருது, சிறு படங்கள் ஏறுது. அதுக்கு வந்து அப்படி பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த தேட்டர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுனால இந்த டேக்ஸ் குறைக்க சொல்லி கேட்டிருக்கோம். அதே நேரத்தில் அரசாங்கத்திடம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து டிக்கெட் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், டிக்கெட் ரேட்ஸ் நீங்கள் கேட்குறத நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். இன்றைய இருக்க தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இந்த சினிமா துறையை நன்கு அறிந்தவர்கள் அவங்க இருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிள் இருக்கணும்னா 2006 to 2011 எங்கள் அப்பா வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தாங்க ராமநாராயணன் அவர்கள். அப்போ மொத்தம் கலைஞர்கிட்ட இருக்கும்போது கலைஞர் ஐயா வந்து அவங்க சொன்னாங்க ₹1 அரிசி போட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி டிக்கெட்டு எல்லோரும் சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, ஐயா ₹1 அரிசியை போட்டுட்டு டிக்கெட் ரேட்டை மட்டும் ஏற்றுறதான்னு கேட்டாங்க. அவர் கேட்டார். ஸோ மக்களுடைய சுமையை அவர்களும் அறிந்தவர்கள். அதுக்கு சிறுபடங்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு சப்சிடி இன்றைக்கி 5 லட்சத்தை 7 லட்சமாக ஆக்கி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் 10 கேட்டிருக்கோம், 10 லட்சமாக 15 லட்சமாக கேட்டிருக்கோம் கவர்மெண்ட்டை. ஸோ எல்லாமே வந்து கூடிய விரைவில் வந்து அதுக்கு கமிட்டி போட்டு சப்சிடி சிறு முதலீடு படங்களுக்கு சப்சிடிக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, கமிட்டி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய படங்களை விட சிறு முதலீட்டு படங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இந்த கேளிக்கை வரியும் வந்து நம்ம கேட்டிருக்கோம். நாங்கள் இந்த கூடிய சீக்கிரம் எதிர்பார்த்துட்ருக்குறோம். நல்ல செய்திகள் வருங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ இது டிக்கெட் ஃப்ளெக்சிபிலிட்டிஸில் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கணும், இன்னொரு திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து இந்த ஒரு ஷோவாக கொடுக்குற விஷயங்களை வந்து, ஏன்னா அது டோட்டலாக காஸ்ட் மட்டும் இல்லை, ரிக்கவரியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஷோ இல்லைன்னா 3 ஷோங்கிறத வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். ஏன்னா எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் வரும்போது சிறு முதலீட்டு படங்கள் வர்றதில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா ஷோவையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறீங்க. சின்ன படங்கள் வர நேரத்தில் ஒரு 2 ஷோ மினிமம் 2 ஷோ கொடுத்து இல்லைன்னா 3 ஷோ கொடுக்கணுன்னு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்துக்கெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இதில். சரி சார்.